தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நேற்று தான் சீமான் அவர்களை கிட்டத்தட்ட 4% இந்த மக்கள் இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. 8%லேருந்து 4% ஆயிட்டார் சீமான் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த நிலையில நேற்று சீமான் அவர்கள் தம்பிகள் ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா வேஸ்ட் ட்ரக்ஸ் நிறைய மினரல் லாரிஸ்லாம் வந்திருக்கு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ்க்கு. அதை நாம் தமிழர் தம்பிகள் தடுத்து நிறுத்தி அதை போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த 5 வருஷத்துல திருநெல்வேலி, தென்காசி மக்கள் அதிகமா கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நின்னு அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத தினகரன் ராஜாமணி அவர்கள் ரொம்பவே பாராட்டி சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளையுமே சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா? இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? திரைக்கவர்ச்சியில போய் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா பணத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. ஆனா இந்த மக்கள் ஓட்டு போடலனாலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி உறவுகளா இருக்கட்டும், இதே விஷயத்தை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக நின்றுட்டு வருது அப்படின்றது ஒன்று இருக்கு. நாளைக்கே ஒரு போராட்டம், அது தாவேக்கா தவறா பண்ணியிருந்தாலுமே நாளைக்கே ஒரு போராட்டம்னா அதுல முதலாளா நிக்கிறது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இந்த மாதிரியான ஒரு தலைவரை நான் 4-5 காணொலியில சொல்லிட்டேன். இப்படி ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் இருக்கு. ஒரு சீட்டு ஒரு இடத்துல கொடுத்திருந்தீங்கன்னா உள்ள போய் அதிர விட்டுருப்பாரு சட்டமன்றத்தை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இந்த தோல்வியானது மறுபடியும் மக்களுக்காக சீமான் நிற்கும் போது தெரியுது. இந்த தோல்வி மக்களோட தோல்வி அப்படின்றது கிளியரா தெரியுது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.